வெல்கம் டு அழகாயிரம். நீங்கள் சும்மா இன்றைக்கி என்னை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஒரு ஹாப்பி மூடோடு வந்திருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச விஷயம், அதாவது ஷாப்பிங். அவங்களுக்கு பிடிக்கிறதோட அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தி எக்ஸசி. அண்ட் இந்த ஷோரூம் வந்து மயிலாப்பூரில் இருக்குது. அண்ட் இந்த ஷோரூமோட 2 பிரான்ச்சஸ் வந்து ஒன்று டி நகர்லேயும் அண்ட் ஒன்று ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிலையும் இருக்குது. இந்த ஷோரூம் ரொம்பவே பெரிய இடம்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோ எத்தனிக்காக கிளாசிக்கான ஜுவல்லரிஸ் ஆக்சசரிஸ் வச்சு என்னோடய கஸ்டமர்ஸை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டு தான் அந்த ஷோரூம்க்கு வந்தேன், ஆனால் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதாவது புதுசாக நிறைய இருக்குது. நெயில் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கெலாம் நிறைய ஹேர் பேண்ட்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸில் இருந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் இவங்க எக்ஸலண்ட்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தால் பார்த்தாது, நான் உள்ளே போய் பார்க்குறேன். அண்ட் நீங்களும் என் கூட வந்து பாருங்கள். வந்து நம்ம ஆன்டிக் ஜுவல்லரியில் வந்து எந்த மாதிரியான ஆக்சசரி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கி. இது வந்து யூஸ்வலாக நிறைய பேர் போட மாட்டாங்க, நிறைய பேர் இது வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது எதுக்கு, ஆல்ரெடி இது இவ்வளோ கிராண்டாக இருக்குது, அது அவ்வளோ கிராண்டாக போட்டிருக்கு, இது எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது வந்து அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கும் ஆல்ரெடி இருக்கிற அழகுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற ஹேங்கியில் வந்து கீழே வந்து ஒரு ஃப்ளார் அண்ட் மேலே வந்து ஒரு ஜும்கி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, ஆனால் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஹேங்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்லேயே அதாவது இங்கே வந்து ஸ்பைரலாக இருக்கிறதுலே கொஞ்சம் திக்கான இதுவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் கூட ஃப்ளார் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மூணு பதக்கம் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன்னா பிங்க் கலரில் இருக்குது, பிங்க் கலர் சாரீக்கு மட்டும் தான் போட முடியும் அப்படிலாம் இல்லை கோல்டு மிக்ஸாக இருக்கனாடி என்ன சில்க் சாரீ வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹேங்கிக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப் செயின்ஸ். ஹிப் செயின்ஸ் வந்து ரொம்பவே எசென்ஷியல்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு புடவை கட்டினா ஒரு ஹிப் செயின் போட்டால் தாங்க அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியும். அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு சூப்பர் கிராண்ட் ஒரு லுக் வேணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஹிப் செயின் போடணும். அண்ட் இந்த ஹிப் செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கோல்ட் அண்ட் பேர்ல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆன்டிக் ஹிப் செயின் பார்த்திங்கன்னா இது செயின் சிம்பிளாக இருந்தாலும் கீழே வந்து ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த ஹிப் செயின் ரொம்ப பிடிச்சிருக்கேன். அண்ட் இதை வந்து நான் கண்டிப்பாக வாங்கிட்டு போகிறேன் இங்கேருந்து போகும்போது. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து இப்படி சைட்லேயும் போட்டுக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து இதை நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த ஹிப் செயின் வந்து போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது நார்மலாக இப்படி எடுத்து காமிச்சு பார்க்குறதோட நம்ம போட்டால் இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து நான் வந்து இதை சென்டராக போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸில் எந்த டிசைனும் இல்லாதனாடி நான் சென்டராக போட்டால் கொஞ்சம் கிராண்டாக தெரியுமேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஹிப் செயின்ஸ்க்கு அடுத்தது நம்ம ஆன்டிக் ஜுவல்லரியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொலுசு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொலுசு இருக்குது இந்த ஆன்டிக்கில். அண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வெரைட்டி காட்ட போகிறேன். அதாவது ரொம்ப கிராண்டாக போடுற கொலுசு, லைக் வந்து ஒரு பிரைடல் அவங்க வந்து கிராண்டாக காமிச்சிக்கணுன்னு விருப்பப்படுறவங்க வந்து இந்த மாதிரியான கொலுசு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில்க் சாரீஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி கொலுசு போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு கொலுசு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக க்யூட்டாக இருக்கிற கொலுசு. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் கூட வேர் பண்ணலாம். சில பேர் எப்போதுமே ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, எப்போதுமே குர்த்திஸ் தான் போடுவாங்க, எப்போதுமே சாரீஸ் தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்லாம் இந்த மாதிரியான கொலுசு ரொம்பவே சிம்பிளாக டெய்லி யூஸ் கொலுசு போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு கொலுசில் வந்து ஒரு விஷயம் அழகாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர் காம்பினேஷன் எடுத்து அந்த கலர்லேயே எல்லா ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. சில கொலுசு பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் இருக்குது. அண்ட் சில கொலுசு பார்த்திங்கன்னா ஒன்லி ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்குது. அண்ட் சில கொலுசு பார்த்திங்கன்னா ஒன்லி பேர்ல்ஸ் வச்சுருக்கு. அண்ட் சிலது பார்த்திங்கன்னா ஒன்லி கோல்டு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆன்டிக் கொலுசில். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஆன்டிக் ஜுவல்லரியில் வந்து பார்க்க போகிற ஆக்சசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ஹெட் டு டோ எல்லாமே வச்சுருக்காங்க. அதாவது நெத்திச்சுடியிலேருந்து காலில் போடுற மெட்டி வரைக்கும் வச்சுருக்காங்க. எக்ஸாக்ட்லி நான் வந்து மெட்டி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வந்து இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலத்துலலாம் நார்மலாக ஒரு சில்வர் கலரில் ஒன்று போட்டிருப்பாங்க, அதுதான் மெட்டி. ஆனால் வந்து இப்போவே ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சுன்னா அதுலேயே நிறைய வித்தியாசமாக
கலர்ஃபுல்லாக போடுறாங்க. அண்ட் நடுவில் கூட நிறைய பேர் வந்து மெட்டிலாம் போடுறதே இல்லை. எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் எதுக்கு காமிச்சிக்கணும் அப்படிலாம் மெட்டி போடுறதை விட்டுட்டாங்க. அண்ட் வந்து இப்போ வந்து திருப்பியும் ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, எல்லாருமே மெட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் மெட்டி வேறுனு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது டெய்லி யூஸ், அதாவது ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிறது, சும்மா ஒரு கோயிலுக்கு போட்டு போகிறது, அந்த மாதிரி சிம்பிளான மெட்டி போடலாம். அண்ட் இன்னொரு விதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக, அதாவது இந்த பதக்கமே கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கிராண்டாக இதில் வந்து 2 கலர் காம்பினேஷன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, ப்ளூ அண்ட் பேர்ல். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் நான் வந்து சும்மா 2 சாம்பிள் தான் காமிச்சேன். இவங்க வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நிறைய மெட்டீஸ் வச்சுருக்காங்க. மயிலாப்பூர் தி எக்ஸசி ஷோரூமில் வந்து ஷாப்பிங் பண்ணி நிறைய ஆக்சஸரிஸ்லாம் ட்ரை பண்ணி நான் கொஞ்சம் லைட்டாக டயர்டாகிட்டேன். அண்ட் நீங்களும் டயர்டாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் டேக் a ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது அழகு ஆயிரும். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகு ஆயிரம். நான் இயற்கை மருத்துவர் டாக்டர் ராஜேந்திரன் சாரை மீட் பண்ணேன். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இன்டர்னலாக என்னென்ன மாதிரியான ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? ஸ்கின்னுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்? அழகு அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது, சிரிக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த சிரிப்பு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். எப்பவும் சிரிச்சிட்டே இருந்தீங்கன்னா அழகாக தான் இருப்பீங்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய உள்ள அழகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழகு வெளியில் நம்ம ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலோட அழகு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுதுன்னா நம்மளுடைய அக உறுப்புகள், நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற அக உறுப்புகள், ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் நமது வெளிப்புற தோற்றங்கள். சரிங்களா? இப்போது நம்ம ஆர்கன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. எந்த ஆர்கனுடைய சூப்பர்ஃபிஷியல் டைம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஹார்ட்டு நல்லா வேலை செய்கிற டைம், எந்த நேரமும் வேலை செஞ்சிட்ருக்கு. பட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, ரொம்ப நல்லா. அதே மாதிரி மைண்டுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 24 மணி நேரத்தில் நம்ம 12 ஆர்கனுக்கும் 2 மணி நேரம். இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே வந்து மதியம் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க. மற்ற நேரத்தில் உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பிரெயினுக்கு தகுந்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அழகு அப்படிங்கிறது வந்து நமது உள் உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது. வெளி உறுப்புகளினுடைய ஆரோக்கியம் உள் உறுப்பில் தான் இருக்குது. அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது மன மகிழ்ச்சியால் வர்றது அப்படின்றது ஒன்று. அது இல்லாமல் ஏதோ சில குறைபாடுகள் மூலமாக ஏற்படுற பாதிப்புகளை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னா உணவு மூலமாக அதுக்கு நிறையா இருக்குது. அது மிக முக்கியமாக நாங்கள் சொல்கிறது வந்து ஏற்கனவே நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, நிறைய கீரைகள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா கீரைகள் வந்து குளோரோஃபில் அப்படின்றது அது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் பயன்படும். பழங்களை பொறுத்த வரையில் நிறைய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா 80% ஆல்கலைன் 20% ஆசிடிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இயற்கையான முறையிலேயே கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ அதனால் நம்ம உடலுக்கு ரொம்ப அற்புதமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் தான். இந்த அழகு அதிகமாகிறதுக்கு நம்ம நிறைய சாப்பிட வேண்டியது பழங்கள். இப்போது ஒரு சில பழங்கள் வந்து ஒரு சில டைமில் சாப்பிட்டா கோல்டு வந்துடும், சாப்பிட வேண்டாம். இப்போ கொய்யா பழம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி? கொய்யா பழம் நைட்டில் தான் சாப்பிடணும், ஏன்னா அப்போ தான் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ பழங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இப்போ நிறைய மக்கள் மத்தியில் இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. பப்பாளி அழகுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழம். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா பப்பாயாவில் நிறைய வந்திருக்கும். அதேமாதிரி ஆரஞ்சு ரொம்ப அற்புதமான பழம். காயில் கேரட், இப்போ கேரட் ஜூஸில் கொஞ்சம் கரிஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தினமும் காலையில் குடிச்சு வந்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அழகுக்கு ரொம்ப பெரிய அளவில் பயன்படும். இந்த மாதிரி காய்கறிகள், கீரைகள், பழங்களை எந்த முறையில் சாப்பிட்டா அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அழகு வந்து அதிகமாகும், அவங்களுடைய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறதுலாம் ரீலுக்கில் ரொம்ப தெளிவாக விஞ்ஞான முறையில் நாங்கள் அணுகிறோம். ஓகே சார். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு என்ன தேவை இருக்குதுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றது கூட அழகுக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் உடல் எடை ஏற்கனவே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப உகந்ததில்லை. அதே கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? இப்போ அவங்க வாழைப்பழம் என்னால் தவிர்க்கவே முடியாது சார், எனக்கு மலச்சிக்கல் வேறு இருக்குன்னு கூட சொல்லுவாங்க, ஒபேசியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட ஆனால் வாழைப்பழம் சாப்பிடணும். அப்போ அவங்கள எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ரீலுக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி. இங்கே நாங்கள் அதை வந்து எப்படி அவங்க அதை சாப்பிட முடியும் அப்படிங்கிறத கூட முறையாக நாங்கள் சொல்லித்தரோம். ஓகே சார். ஸோ அழகுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் கொடுக்குறோம்.
பம்கின் சீட் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின் இ என்னுடைய டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, விட்டமின் சியோட டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, விட்டமின் டியோட குறைபாடுகள் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி அதிகபட்சமான தோல் வியாதிகள் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான். விட்டமின் டி வந்து வெயிலில் தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ உணவில் இல்லை அப்படின்றது தான். ஆனால் நம்ம தமிழ் மருத்துவத்தில், இயற்கை மருத்துவத்தில் மட்டும்தான் விட்டமின் டி இருக்கிற மூலிகைகள் இருக்குது. நாங்கள் அதை கொடுக்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சதாவரின்னு சொல்லுவாங்க, ஆஸ்பராகஸ் அப்படின்வாங்க, தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து விட்டமின் டி ரொம்ப குறைவான அளவில் இருக்குது, இயற்கையான முறையில் இருக்குது. இதை எந்த முறையில் எடுத்துட்டால் அவங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தோல் வியாதியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு குறைபாடுகள் கூட இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சதா அவரின்னு சொல்லுவாங்க. சதா அப்படின்னா என்றும் எப்பொழுதுன்னு அர்த்தம், அவரினா இளமைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எப்போவும் ரொம்ப அழகாக இளமையாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை சதாவரி. பெண்களுக்கு விமன்ஸ் டானிக்னு சொல்லுவோம் நாங்கள். அதை ரொம்ப முக்கியமானது. அதை ரீலுக்கில் வந்து நாங்கள் மருந்தாக கொடுக்குறதில்ல. அதை எப்படி நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம், அதை எந்த மாதிரி நீங்கள் உணவோடு சேர்த்து எடுத்துக்கலாம், இதுதான் எங்கள் கான்செப்ட். ஒரு சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும், ஒரு சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லையா? அவங்களாம் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்? இப்போது இந்த ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்னை பொறுத்தவரை ஏன் ட்ரை ஸ்கின் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரூட் காஸ் தான் எதுக்குமே. நாங்கள் இங்கே பார்க்குறது வந்து சிம்டம். நீங்கள் கேட்குறது எல்லாமே சிம்டத்தை பற்றி கேட்குறீங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ஆயிலியாக இருந்தால் அது வந்து ஒரு சிம்டம். அப்போது அதுக்கு ரூட் காஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா அதுக்கு ரூட் காஸ் என்னென்னு பார்ப்போம். அவங்களுக்கு டீஹைட்ரேட், அவங்க தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உணவுகளில் நிறைய அவங்களுக்கு ஏற்கனவே கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கும் அவங்க பாடியில். இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும், இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு ஆயிலியாக இருந்திருக்கும், இல்லை ட்ரையாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு பாடியில் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் சேர்றதுனால ஏற்படுற பாதிப்புகள் தான் ஸ்கின் ப்ராப்ளங்கள் கூட. ஸோ அந்த டாக்ஸின்ஸை உணவு மூலமாக டீடாக்ஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கு என்ன உணவு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இங்கே கொடுக்குறோம். ஓகே சார். அந்த டீடாக்ஸ் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டீடாக்ஸ்னால் என்னது? டீடாக்ஸ் உணவு மூலமாக, அதாவது பாடியில் இருக்கிற கழிவுகளை வெளியில் ஏற்றுறது. உடலில் சேர்கிற கழிவுகள் உணவு மூலமாக சேரலாம், சுவாசிக்கிற காற்று மூலமாக சேரலாம், குடிக்கிற தண்ணி மூலமாக சேரலாம், ஏன் மனசு மூலமாக கூட டாக்ஸின்ஸ் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாடியில். அதனால் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியாக டைஜஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ டைஜஷன் இல்லை, சரியான செரிமான தன்மை இல்லைன்னா டாக்ஸின்ஸ் பாடியில் சேர்ந்துடும். மலச்சிக்கல் மூலமாக அதிகபட்சம் நாங்கள் மலச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கு காரணம்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாமல் ஆர்கன்ஸ் இருக்கிற அத்தனை ஆர்கனும், அந்த ஆர்கன் செல்ஸ், ஒவ்வொரு ஆர்கனுடைய செல்ஸும் ரெஜுவனேட் பண்ணுறது எப்படி, ரீஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாம் உணவு மூலமாக செய்து கொடுக்குறோம். ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுக்கும். ஓகே சார். இப்போது டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வருது இல்லை, அதுக்கெலாம் என்ன பண்ணுறது? இப்போ ஃபுட் மூலமா டார்க் சர்க்கிள்ஸ், ஆமாம், அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன, அதான் பார்க்குறோம். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நிறைய வந்து உணவு மூலமாக நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதுனால சில உணவுகள் நம்ம இந்த பம்கின் சீடுன்னு சொல்கிறோம். பம்கின்னா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? பம்கின் இப்போ அதில் வந்து விட்டமின் டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், அந்த பம்கின் சாப்பிட்றவங்க எல்லாருமே விட அதிகமாக பம்கின் உடலில் சேர்த்துக்கிறவங்க, உணவில் சேர்த்துக்கிறவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற உணவு அது. ஓகே, சரிங்களா? இந்த ஆக்சிஜன் குறைபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்சிஜன் குறைபாடால் உடலில் இரத்த ஓட்டங்களில் வந்து குறைபாடு ஏற்படும். இப்போ இந்த ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கிறதுக்காக தான் நாம் எல்லாருமே செய்கிறோம். யோகா பண்ணணும், இல்லை வேறு ஏதோ மூச்சு பயிற்சி பண்ணணும், இந்த மாதிரிலாம் போகிறோம். அதுதான் அடிப்படை காரணம். இந்த ஆக்சிஜனை வந்து உணவு மூலமாகவும் நம்ம எடுத்துக்கணும். தண்ணியில் ஆக்சிஜன் இருக்குது, தெரியும் எல்லாருக்கும். தெரியும். இப்போ அந்த தண்ணியே நமக்கு டாக்ஸினாக இருக்கே. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி, இந்த நீங்கள் குடிக்கிற கேன் வாட்டர் எல்லாமே வந்து அதனுடைய பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 3.5 கூட இல்லை அதனுடைய பிஹெச் லெவல். இப்போது அந்த தண்ணி ஆல்கலைன் வாட்டராக குடிக்கணும். முதல்ல நம்ம இயற்கையான தண்ணி குடிக்கிறது கூட இப்போ நமக்கு வாய்ப்பு இல்லாமல் அளவுக்கு உருவாயிருக்கு சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கும். இயற்கைக்கு மாறாக நம்ம உணவு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். ஸோ இந்த அழகுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப முக்கியம், சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைபாடு உள்ளவங்களுக்கு இயற்கையான முறையில் எந்த ஆர்கனுடைய, அவங்களுடைய லிவரால் பாதிப்பா, கிட்னியில் பாதிப்பா, இல்லை லங்ஸில் பாதிப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கான உணவுகளை நம்ம தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ரீலுக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான்,
வேறு எங்கேயும் இல்லாமல் நம்ம ரீலுக்கில் இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனம் எடுத்து செய்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அழகு அதிகப்படுத்துறதுன்றது வந்து இயற்கையான முறையில், ஏற்கனவே எந்த மாதிரி இருந்தாங்களோ இயற்கையாக அதே மாதிரி இருக்கிறது, அதுதான் அழகு. ஓகே சார். இப்போ கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? கண்டிப்பாக. இதுதான் இன்றைக்கி ரொம்ப அதிகமான சைடு எஃபெக்ட். நிறைய பேருக்கு வந்து பொடுகு, நிறைய பேருக்கு பேனு, நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது, நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸும் காரணம். ஏன்னா அது முழுக்க எல்லாம் ரசாயன கலவைகள், கெமிக்கலால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாடின்றது வந்து பயோன்னு சொல்லுவோம் நம்ம. இதுக்கு நம்ம உணவு கெமிக்கல் கொடுத்தாலும் பாதிப்பு தான். நீங்கள் மேல் பூச்சிகள், நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் கெமிக்கலாக கொடுத்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு இருக்குது. எப்படி அதை ரெடியூஸ் பண்ணலாம்? நம்ம பாட்டி வைத்தியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம பாட்டிமார்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒன்று நம்ம அதை பயன்படுத்தணும். குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இப்போ நாங்கள் இங்கே ரீலுக்லேயே கூட நாங்கள் இயற்கையான முறையில் தயார் பண்ண அந்த குளியல், அதாவது மகளிர் வாசனை குளியல் பொடி, இந்த மாதிரிலாம் கூட நாங்கள் கொடுக்க முடியும். இது அந்த காலத்தில் நம்ம தயார் பண்ணது. அந்த காலங்களில் இப்போ யாரும் தயார் பண்ணுறது கூட இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா பழைய காலங்களில் தயார் பண்ண அந்த பொடிகள்லாம் கூட இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தலாம் தேவை இருக்கிறவங்களுக்கு. இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சோப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சோப்பில் பெரும்பாலும் காஸ்டிக் சோடா தான் இருக்குது, மோசமான கெமிக்கலை தான் பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எசென்ஷியல் ஆயிலில் தயார் பண்ண சோப்புகள்லாம் கூட நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம கெமிக்கலே இல்லாத முகப்பூச்சிகள் இருக்குது, சுத்தமான சந்தன பவுடர் இருக்குது. அதை நீங்கள் ஒரு சுத்தமான ரோஸ் வாட்டரில் கலந்து அழகாக ஒரு முகப்பூச்சி போட்டிங்கன்னா உங்கள் ஆயிலி ஸ்கின் பிரமாதமாக மிளிரும், ரொம்ப அற்புதமாகிடும் ஒரு 15 நிமிஷத்தில். அந்த மாதிரி இங்கே நிறைய நாங்கள் பொருள்கள் இருக்குது, தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லாந்து நாங்கள் அதிகமாக சொல்கிறது உணவு தான். உணவு மூலமாக நீங்கள் உங்கள் கைப்பட செய்கிற உணவு மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது, உங்கள் அழகை மேம்படுத்திக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பாரம்பரிய முறைகளை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இங்கே எந்த விதமான கெமிக்கல் ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக சார். நேரில் உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசம்ன்றது என்னென்னா நம்ம உடலினுடைய இயக்கம், உடலில் ஏற்படக்கூடிய நம்ம உணவு மூலமாகவும் சுவாசிக்கிற சுவாசத்தின் மூலமாகவும் பாடியில் ஏற்படக்கூடிய உடல் இயக்கம், அந்த உடல் இயக்கத்தை நாம் பேலன்ஸ் பண்ணணும், கூட்டுறதோ குறைக்கிறதோ. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து ஹைப்போதைராய்டு அப்படின்னா அவங்க சாப்பிடாமலேயே தானாக வெயிட் போடுவாங்க, அவங்களுக்கு பசி இருக்காது, உடலில் வேர்வை கூட வெளியில் வராது. அதே ஹைப்பர் தைராய்டு அப்படின்னா அவங்களுக்கு கண்ணெல்லாம் வெளியில் வந்துடும், ரொம்ப அதிகமாக வேர்க்கும், இரவு நேரங்களில் கூட அகோர பசி இருக்கும், உடல் மெலிஞ்சிட்டே போகும். இந்த மாதிரியான இம்பேலன்ஸ், இந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்கிறது, கூட்டுறது குறைக்கிறதுன்றது இல்லை. இன்றைக்கி மருத்துவத்தில் கூட்டுறது குறைக்கிறது தான் நிறைய அதிகம் நடக்குது. இங்கே இயற்கையான முறையில் நம்ம பாடி மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணுறது, அவர்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, அவங்க உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இதை நம்ம உணவு மூலமாக பண்ணுறோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கவனம் எடுத்து அவங்க பாடி மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவுகளை தான் நாம் இங்கே கொடுக்குறோம். அதனால் வரவங்க அத்தனை பேருக்கும் முழுமையான தீர்வு கிடைக்குது. தீர்வு இல்லாமல் இங்கேருந்து யாராலும் போக முடியாது. நாங்கள் அதுக்கான உத்தரவாதம் தரோம். ஒரு வாரத்திலேயே அவங்க உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல 1 நாள் 2 நாளிலேயே அவங்களுடைய உடல் கழிவுகள் வெளியேறத அவங்க முழுமையாக உணரலாம். இது அவங்க அனுபவத்தில் உணருவாங்க. இதுதான் நம்ம ரீலுக்கில் செய்கிறோம். மெட்டபாலிசத்துக்கு மிக முக்கியமான கவனம் நாங்கள் கொடுக்குறோம் தனிப்பட்ட முறையில். இன்றைக்கி ரீலுக்கிங் சலூனில் ஃபிட்னஸ்க்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றத இங்கே இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் நேச்சுராலஜி டாக்டர் ப்ரீஃபாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு சின்ன பிரேக்கின் அழகு 1000.
வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழகு ஆயிரம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல 2 டிஃப்ரெண்டான ஐ மேக்கப் தாங்க பார்க்க போறோம். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஐலைனர் வச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 2 வித்தியாசமான ஐ மேக்கப் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இப்போ ஐலைனர் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐ மேக்கப் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை கிளென்ஸ் பண்ணிடணும். இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு எந்த மேக்கப் போடுறதா இருந்தாலும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு போட்டால் தான் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஐலைனர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மேலே போட்ட மாதிரி நம்ம கீழேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஃபிஷ் டெயில் மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஐ மேக்கப் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் விங். கீழே இருந்து ஒரு லைன், அதாவது விங் கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே வரைஞ்சதை விட இதை கொஞ்சம் லென்த்தாக வரைஞ்சிங்கன்னா தான் அந்த டபுள் விங்ஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்ட்டிக்கு போகும்போது இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த விங் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டுக்கலாம். இவ்வளோ லென்த்தாக போட்டுமா அப்படிலாம் இல்லை, உங்கள் காஸ்டியூமுக்கு சூட் ஆகிற மாதிரி வரும். இப்போ லைனர் வந்து எங்கேயாவது ஸ்மட்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு ஐடியா. இப்போ நம்ம ஃபைனலாக காஜல் அப்ளை பண்ணோம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம அழகாயிரம் ஷோவில் 2 டிஃப்ரெண்டான ஐ மேக்கப் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Pavitra signing off on அழகு ஆயிரம்.